நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் வெடித்த நிலையில் அமைச்சர் ராஜினாமா. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி போராட்டம் வலுத்த நிலையில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தர்மேந்திர பிரதான். நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க மாணவர்களின் எதிர்காலம் சட்ட சிக்கல்களில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் தங்கள் நேரத்தை படிப்பிலும் தொழில் கல்வாழ்க்கையை வடிவமைத்தலும் செலவிடதான் உறுதியாக இருப்பதாகவும் கருத்து. ஜந்தர் மந்தரிலும் நாடு முழுவதிலும் நிலவும் சூழலை தேசவிரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை மனதில் கொண்டு ராஜினாமா செய்வதாக தர்மேந்திர பிரதான் விளக்கம். நம் மாணவர்கள் தங்கள் நேரத்தை படிப்பில் செலவிட்டு தங்கள் தொழில் வாழ்க்கையை கட்டமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கொண்டாட்டம். இதுதான் தொடக்கம் என அபிஜித் தீப்கே முழக்கம். धर्मेंद्र प्रधान ने रिजाइन कर दिया है। We have bloody done it. क्या कहते थे ये? क्या कहते थे? इस सरकार में इस्तीफे नहीं होते। क्या कहते थे? इस सरकार में इस्तीफे नहीं होते। हम कहना चाहते झुकती है दुनिया, झुकाने वाला चाहिए। டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்தப்பட்டு வந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. மாணவர்கள் முன்வைத்த 3 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றதை அடுத்து போராட்டம் வாபஸ். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் உடனடியாக கலந்து செல்லுமாறு ஜிஜேபி இயக்குநர் அறிவுறுத்தல். மத்திய அரசுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டிய பிறகு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. கல்வி மற்றும் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளதாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் தகவல். தங்களது கோரிக்கை தொடர்பாக 4 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் மத்திய அரசை சிந்தித்து பேச உள்ளதாகவும் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு உறுதி. நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க சிஜேபி அமைப்புடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு ஒப்புதல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது அமைதி, பொறுமை மற்றும் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என சோனம் வாங்சுக் பெருமிதம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் போராட்டத்தில் திமுகவினர் ஸ்டிக்கர் ஓட்ட நினைப்பதாகவும், நீட் தேர்வு குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை எனவும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் காட்டமாக விமர்சனம். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை வரவேற்றுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட 3 லட்சம் மாணவர்களுக்கு மத்திய அரசின் பதில் என்ன எனவும் கேள்வி. தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றதுக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்கே போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பற்றி நீட்டை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல இப்போ இந்த தேர்வில் தவறு நடந்திருக்கா? ஆமாம், தவறு நடந்திருக்கு. இப்போ நடந்திருக்கா? இல்லை. கடந்த 3 வருடமா 4 வருடமா நடந்துட்டு இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது மொத்தமாக ஒன்றிய அரசு முழுவதும் இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு எழுதின பரீட்சையில் தவறு நடந்திருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும்.
அது இல்லாமல் இந்த தேர்வே வந்து இவ்வளவு குளறுபடிக்கு நடுவில் நடக்க தேவையில்லை, இந்த தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு, தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படும் என துணைவேந்தர் அறிவிப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரின் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்வு முறைகள், தேர்வு மையங்கள், வினாத்தாள் அச்சிடுதல், அதனை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து முறைகள் பற்றியும் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு பற்றி விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிறப்பு விரைவு நீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி அனு குரோவர் பாலிகா பொறுப்பேற்றார். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தேர்வு முறைகேடுக்கு எதிராக மத்திய அமைச்சரவையில் முக்கிய முடிவு. தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் புதிய மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2014இல் 387ஆக இருந்த நிலையில் தற்போது 844ஆகவும், இளநிலை மருத்துவக் கல்வி இடங்கள் 53,348இலிருந்து 1,39,489ஆகவும் அதிகரிப்பு. உயர்நிலை மருத்துவக் கல்வி இடங்களும் 31,185இலிருந்து 86,360ஆக உயர்ந்துள்ளதாகவும், மருத்துவக் கல்வி இடங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு மக்களவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதில். சென்னை கோட்டையில் இருந்த தமிழக முதல்வரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்றும் பணிகள் தீவிரம். சென்னையின் முக்கிய பகுதிகளை முழுமையாக பார்க்கக்கூடிய வகையில் தற்போது கூட்ட அரங்கமாக இருக்கும் இடத்தை முதல்வர் ஜோசப் விஜயின் அலுவலகமாக மாற்றுவதுடன் அவரது தனி செயலாளர்களின் அலுவலகங்களையும் அடுத்த மாத இறுதியில் மாற்ற முடிவு. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை காவல்துறை எந்த வகையிலும் அச்சுறுத்தக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் வேண்டுகோள். மாணவர்களது போராட்டத்திற்கு கட்சி சார்பின்றி ஆதரவு கொடுப்போம் எனவும் பேச்சு. அதே போல தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக பூர்வமாக அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவே நான் சொல்லிக்கொண்டு, உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவி சாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவி சாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவணங்குகிறேன். எதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என தெரியாமல் பழனி நில விவகாரத்தை வைத்து சிலர் அரசியல் செய்து வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. பழனி நிலம் மோசடி வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் திட்டவட்டம். உண்மையிலேயே பழனியில் அப்படி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரிய வந்த உடனே ஏப்ரல் வந்து நீங்கள் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனால் ஜூன் 30 அதுக்கு எதிர்த்து அப்பீல் போனது ஹெச்ஆர்என்சிலேருந்து தான் அப்பீல் போயிருக்கிறோம். அதே போல் அந்த அப்பீலில் தான் திரும்ப அந்த லேண்டை வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கி நம்ம மீட்டிருக்கிறோம். அதே போல் சிபிசிஐடி வழக்கை நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக சிபிசிஐடி வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில் ப்ரீலிமினரி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையும் அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். கடந்த 2 மாதங்களில் தாவேக அரசு மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் முதல்வர் விஜய் திட்டங்களை வழங்கி வருவதாக அமைச்சர் விஜய் பாலாஜி புகழாரம். ஈரோட்டில் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் செவிலியர்களின் சுமையை குறைக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக பேட்டி. இந்த
இந்த அரசு மக்களுக்கான அரசு என்று மீண்டும் மீண்டும் நிர்வகிக்கும் வகையில் ஒவ்வொரு செயல் திட்டங்களும் பார்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் செய்யப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் உங்களுக்கும் சிரமமின்றி மக்களுக்கும் சிரமமின்றி மக்களுக்கு தேவையான பிளட் டெஸ்ட்லேருந்து பிபியிலேருந்து சுகர் செக் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் நீங்கள் நேரடியாக எந்தவித அலைச்சலும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுடைய சுமையை குறைக்கின்ற வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உடல்நலக்குறைவால் மனவேதனையில் இருந்த 73 வயது முதியவர் மதுவில் பூச்சி மருந்து கலந்து குடித்து உயிரிழந்த பரிதாபம். முதியவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை. அரியலூர் ரயில்வே மேம்பாலம் அருகே மதுவுடன் பெயிண்ட் தின்னர் கலந்து குடித்து கொத்தனார் உயிரிழந்த சோகம். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட தகராறில் சொந்த ஊருக்கு செல்லாமல் அரியலூரிலேயே தங்கியிருந்த அவர் வாந்தி எடுத்த நிலையில் சடலமாக மீட்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆர்டிஓ அலுவலகத்தில் பணிச்சுமை காரணமாக பெண் கிராம உதவியாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. தொடர்ச்சியாக பணிக்கு அழைக்கப்பட்டது குறித்து தனி உதவியாளருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அலுவலகத்தில் விபரீத முடிவு எடுத்த நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை யானைக்கவுனியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக 22.7 கிலோ குட்கா மற்றும் மாவா புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். வால்டாக்ஸ் சாலை ரயில் பார்சல் அலுவலகம் அருகே காவல்துறை நடத்திய சோதனையில் இருவரும் சிக்கிய நிலையில் அவர்களுக்கு பின்புலமாக இருந்தவர்களை பிடிக்க காவல்துறை தீவிரம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மணத்தட்டையில் குடும்ப பிரச்சனையில் இளம் பெண்ணை கத்தியால் குத்திய வாலிபர் கைது. வெட்டுக்காயங்களுடன் பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குளித்தலை போலீசார் தீவிர விசாரணை. கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதியான நெடியாங்கோடு பகுதியில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா மூட்டையை நடு ரோட்டில் வீசிவிட்டு தப்பி ஓடிய இருவர் கைது. காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் சுரேஷ் மற்றும் அருண் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். சேலம் மாவட்டம் ஆலசம்பாளையம் அருகே கோவில் திருவிழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 65 வயது மூதாட்டியிடமிருந்து 5 சவரன் நகை திருட்டு. சாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்றபோது கைவரிசை காட்டிய நபர் குறித்து காவல்துறை விசாரணை. தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரை பகுதி வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு லாரி, படகு மற்றும் 1260 கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளுக்கு வலைவீச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிக வட்டி கேட்டு மரப்பட்டறைக்கு பூட்டு போட்டு சாவியை எடுத்துச் சென்ற கந்துவட்டி நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க புகார். விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் அருகே அடுத்தடுத்த 3 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் மளிகை பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் வியாபாரிகள் அதிர்ச்சி. கடைகளில் புகுந்த மர்ம நபர்கள் கல்லாவில் இருந்த ரொக்க பணத்தை அள்ளிச் சென்ற நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியின் அக்கா கணவர் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் போக்சோவில் சிக்கினர். உடல்நலம் பாதிப்பு காரணமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது சிறுமி 1.5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அனைத்து பயிர்க்கிழங்குகளையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 5ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெல் திருவிழா தொடக்கம். மங்கள இசை மற்றும் மரபு கலை நிகழ்ச்சிகளுடன் 100க்கும் மேற்பட்ட உழவர்கள் பேரணியாக சென்றுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இளம்பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கணவர் கோவையில் வேலை பார்க்கும் நிலையில் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் குவிந்ததால் பரபரப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விசை படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். 500க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 1 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. ஆந்திராவில் கொரோனா தாக்கத்தால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அதே வகை கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் இருந்தாலும் வீரியத்தன்மை இல்லை என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. RF5 வகை வீரியமில்லாத கொரோனா வகையை சார்ந்தது என்பதால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். கரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் செயல்படும் தினசரி மார்க்கெட்டில் கடைகளை 3 தினங்களுக்குள் காலி செய்ய வேண்டும் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் மாற்று இடம் வழங்கும் வரை கட்டடத்தை இடிக்கக்கூடாது என வியாபாரிகள் கோரிக்கை. வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு உலக புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் வழங்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் வடமாநில நிறுவனங்களை சேர்ந்த கடலை மிட்டாய் விற்பனை செய்யப்படுவதாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் வேதனை. வந்தே பாரத் ரயிலில் அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு சிற்றுணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த ஸ்நாக்ஸ் வகைகளில் ஒவ்வொரு ஊரின் பெருமையை பறைசாற்றும் விதமாக புவிசார் குறியீடு பெற்ற உணவுப் பொருட்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக கோவில்பட்டி கடலை மிட்டாய், சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா இந்த மாதிரியான புவிசார் குறியீடு பெற்ற உணவுப் பொருட்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்ற தனது 88வது பிறந்தநாள் விழாவில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாகவும் இனி அரசியல் பேச மாட்டேன் என்றும் அறிவிப்பு. அரசியலில் தலையிட மாட்டேன் என்றும் பாமகவை இனி அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்றும் அறிவித்தார் ராமதாஸ். அரசியல் துறவரம் மேற்கொள்ளுகின்ற நான் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், பார்த்துவிட்டு செய்யுங்கள். ஐயா நலமா நலம், நீ எப்படி இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உரையாடல், மற்றபடி அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அரசியல் அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் இப்போ துறவி ஆகிட்டேன் இன்னிலிருந்து. அதனால உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கோவை உக்கடம் பைபாஸ் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி பூங்கா எதிரே கழிவுநீர் கால்வாயிலிருந்து 30 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் சடலம் கண்டெடுப்பு. முன்விரோதம் காரணமாக யாரேனும் கொலை செய்து சடலத்தை வீசி சென்றனரா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சென்னை அடையாறு SBI கிளை மேலாளர் ஹர்ஷீன் சிங்கை கன்னத்தில் அறைந்ததாக முக அழகிரியின் மகள் கயல்விழி மீது அடையாறு போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. வங்கி கிளை செயல்பட்டு வரும் கட்டடத்தில் பழுதடைந்துள்ள மின் தூக்கியை சீரமைக்குமாறு கட்டட உரிமையாளர் கயல்விழியிடம் ஹர்ஷீன் சிங் கூறியதால் ஆத்திரமடைந்த அவர் ஆபாசமாக திட்டி அறைந்ததாக தகவல். திண்டுக்கல் CBCID அலுவலகத்தில் பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக பத்திரப்பதிவு ஆவணங்களில் சாட்சி கையெழுத்திட்ட நபர்களிடம் அதிகாரிகள் விசாரணை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்து வெறும் 2 கோடிக்கு மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து 1888ஆம் ஆண்டு முதல் உள்ள கோப்புகளை கைப்பற்றி அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த ராகவேந்திரா நகர் கவிமணி காம்ப்ளெக்ஸில் வீட்டின் பீரோவில் இருந்த 50 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டின் பூட்டும் உடைக்கப்படாமல் பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாயும் அப்படியே இருந்ததால்
நன்கு அறிமுகமான நபர்களில் யாரோ நகைகளை கொள்ளையடித்திருக்கலாம் என வலுக்கும் சந்தேகம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு துணிக்கிச்சு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு வந்த பார்சலில் 12 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் இருந்ததால் அதிர்ச்சி. சவுகார்பேட்டையில் ராகுல் என்பவர் பெயரில் போலி முகவரி மூலம் பார்சல் அனுப்பி கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் விற்பனை செய்தது அம்பலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இலவச வீட்டுமனை பட்டாக்களை உறவினர்கள் பெயருக்கு முறைகேடாக மாற்றம் செய்த புகாரில் கிராம உதவியாளர் சஸ்பெண்ட். ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கிராம உதவியாளர் தென்னவனை சஸ்பெண்ட் செய்ததுடன் அவர் தனது குடும்பத்தினர் பெயருக்கு மாற்றிய பட்டாக்களையும் ரத்து செய்து வட்டாட்சியர் நடவடிக்கை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே 9 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் சிக்கினார். வேலை தேடி முதன்முறையாக சென்னை வந்தவரிடம் கஞ்சாவை கொடுத்து இதை வாங்கிச் செல்லும் நபர் வேலை கொடுப்பார் என மோசடி செய்தவரை வலை வீசி தேடி வரும் காவல்துறை. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் மொத்தம் 70,486 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட விண்ணப்பங்களில் எண்ணிக்கை 2,257 குறைந்துள்ள நிலையில் விரைவில் தகுதியானவர்களுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு அட்டவணை வெளியாக உள்ளன. கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரல். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். இந்திய தரவுகள் இந்தியாவிலேயே சேமித்து வைக்கப்படுவதை கட்டாயமாக்கியுள்ள மத்திய அரசு அதனை வெளிநாடுகளிடம் பகிர தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இந்த புதிய விதிகள் தேசிய எண்ம உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய மைல்கல் என நிபுணர்கள் கருத்து. புக்கரெஸ்ட் பொருளாதார ஆய்வுகள் பல்கலைக்கழகத்தின் சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பு. இந்தியா மற்றும் ருமேனியா இடையேயான நட்பின் அடையாளமாக கோரிக்கையை ஏற்ற அவர் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மாணவர் பரிமாற்றங்கள் மூலம் கல்வி ஒத்துழைப்பை வலுப்படுத்த வலியுறுத்தல். சவுதி அரேபியாவின் யான்பு மற்றும் ஜிசான் மாகாணங்களில் அதிகாலையில் பலமுறை அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக சவுதி குடிமை பாதுகாப்பு அமைப்பு தகவல். பஹ்ரைனிலும் ஏவுகணை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் தொடர் தாக்குதலால் ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள கோர்முஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து பதற்றம். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திராயன் 3 விண்கலம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 250க்கும் மேற்பட்ட திடீர் நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக இஸ்ரோ தகவல். இதுகுறித்து இந்திய விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் விரைவில் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் இந்திய நகரங்களுக்கு பின்னடைவு. 173 நகரங்கள் அடங்கிய பட்டியலில் டென்மார்க்கின் கோபன்ஹேகன் நகரம் முதலிடம், டெல்லி, மும்பை 120, 121வது இடங்களிலும் சென்னை 123வது இடத்திலும் உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் உதாம்பூர் மற்றும் தோடாவில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு. குஜராத்தின் வால்சாட் பகுதியில் அவுரங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் நாடாபெட் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியும் நீரில் மூழ்கின. ஈரோட்டிலிருந்து 2 யானை தந்தங்களை விற்பனை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த 6 பேர் வனத்துறை சோதனையில் சிக்கினர். 2 யானை தந்தங்கள் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு தப்பி ஓடியவர் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த கடத்தலுக்கு பின்புலமாக செயல்பட்டவர்களை பிடிக்க தீவிரம் காட்டும் வனத்துறை. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை மற்றும் இட்டமொழி பகுதிகளில் நள்ளிரவில் பெட்ரோல் பங்க் வாகனங்கள் மற்றும் சாலையோர பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய கும்பலால் பொதுமக்கள் அச்சம். இருசக்கர வாகனங்களில் அரிவாளுடன் வந்து தாக்குதல் நடத்திய 6 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஏரி நீர்வள பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடத்தில் நிலம் வழங்க கோரி நெற்றியில் நாமம் பூசி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம். கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வரும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் கோரிக்கையை ஏற்க கோரி தொடர்ச்சியாக 3வது நாளாக போராட்டம்.
சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதி கடற்கரையில் நண்பர்களோடு குளிக்க சென்ற கல்லூரி மாணவி கடலில் மூழ்கி உயிரிழப்பு. கடலில் குளித்த 5 பேரில் 3 பேர் போராடி கரைக்கு வந்த நிலையில் மாயமான மாணவரை தீவிரமாக தேடி வரும் மீட்புக் குழுவினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் நீர்நிலைகளின் அருகே கொட்டுவது தொடர்கதையாகி வருவதால் சுற்றுச்சூழல் பாதித்து பொதுமக்கள் கடும் அவதி. நெடுஞ்சாலையில் ரசாயன கழிவு நீரை டேங்கர் லாரியில் இருந்து வெளியேற்றும் வீடியோ வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. ரயில் பெட்டிகளில் சூரிய சக்தி மின்சாதனங்கள் பொருத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது வடக்கு மத்திய ரயில்வே. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தேர்வு செய்யப்பட்ட 2 ரயில் பெட்டிகளின் மேற்கூரைகளில் சூரிய சக்தி மின்சாதனங்கள் பொருத்தப்பட்டு மின்சாரம் உற்பத்தி தொடக்கம். சைபர் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாகவும் அவற்றை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. ஆன்லைன் விளையாட்டு மோசடி தொடர்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தங்கள் அறியாமையால் சைபர் குற்றங்களில் பாதிக்கப்படுவதாக வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வழக்கு நிலுவையில் இருந்த நிலத்தை விற்பனை செய்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளரின் பணத்தை வட்டியுடன் திருப்பித் தர செங்கல்பட்டு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு வழங்குவதுடன் மாநில நுகர்வோர் நல நீதியத்திற்கு ரைட் சாய்ஸ் எஸ்பி ப்ரமோட்டர்ஸ் 61.29 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தவும் தீர்ப்பு. மும்பையில் 1.11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு தாடி வளர்க்கும் எண்ணெய் பாட்டிலை அனுப்பிய பிளிப்கார்ட் நிறுவனத்தின் செயலால் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பிக் கொடுப்பதுடன் மன உளைச்சலுக்கு 1.80 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிட அம்மாநில நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. வருவாய்த்துறையில் இனி யாரும் எந்த பணிக்கும் அரசு ஒதுக்கீடு இல்லாமல் தன் கையில் இருந்து செலவு செய்யாதீர்கள் என தமிழ்நாடு வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர்கள் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். வட்ட அலுவலகங்களில் அரசு இணைய சேவையினை மட்டும் பயன்படுத்துங்கள். கூடுதலாக வேகமாக பணி முடிக்க கூடுதல் இணையதள இணைப்பினை உங்கள் செலவில் பெறாதீர்கள் என்றும் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,300 ரூபாய்க்கு வர்த்தகம். தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் சென்னையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. ஐபோன் இணைப்பு அல்லது QR கோட் ஸ்கேன் தேவையில்லாமல் நேரடியாக ஐபேடிலேயே புதிய கணக்கை உருவாக்க புதிய அம்சத்தை அறிமுகம். பயனர்கள் இனி ஸ்மார்ட் போனில் கணக்கை உருவாக்கி லேப்டாப்பை ஒரு துணை சாதனமாக இணைக்க வேண்டிய அவசியமில்லை. நீட் தேர்வு அடிப்படையிலான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையிலான இந்திய மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இணையதளம் மூலம் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அறிவுறுத்தல். 2027-28 கல்வியாண்டுக்கான 5 ஆண்டு BA, LLB, ஹானர்ஸ் மற்றும் LLM பாடங்களுக்கு அகில இந்திய சட்டப்படிப்பு நுழைவுத் தேர்வு டிசம்பர் 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. இணையதளம் மூலம் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தல். சென்னை பல்கலைக்கழக உளவியல் துறை முழுநேர கௌரவ பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு. நெட், செட் அல்லது PhD தகுதியுடன் MSc, MA உளவியல் படித்தவர்கள் இணையதளம் வழியே வரும் 29ஆம் தேதிக்குள் உரிய தகுதிச் சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடக்கும் தேசிய அளவிலான ட்ரையத்லான் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்பதற்காக சென்னை மெரினாவில் நடைபெற்ற தகுதிப் போட்டியில் 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் 2026 தமிழ்நாடு ட்ரையத்லான் சாம்பியன்களாக அறிவிக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு ட்ரையத்லான் சங்கத்தினர் பேட்டி. தமிழ்நாடு ட்ரையத்லான் அசோசியேஷன் எவ்ரி இயர் இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துவோம். ஸோ தட் நம்ம ஸ்டேட்லேருந்து அடுத்த நேஷனல்ஸ்க்கு டீம் மெம்பர்ஸ் போவாங்க. ஸோ செலெக்ஷன்ஸ்
இதில் ஃபஸ்ட்டு எல்லா கேட்டகரிஸ்லையும் கிடையாது. அண்டர் 23 அண்ட் சீனியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக மாஸ்டர்ஸ்க்கு போகிறதுக்கு நேஷ்னல்ஸ்க்கு போகிறதுக்கு என்ட்ரி இருக்குது. பூனாவில் நடக்க போகிறது அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13, 14, 15, 16 அதில் இவங்க டைரெக்டாக இவங்க போயிடுவாங்க. ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற பாரா பளு தூக்குதல் போட்டியில் பீகார் இளைஞர் ஜண்டுகுமார் 190 கிலோ எடையை வெற்றிகரமாக தூக்கி வெண்கலப் பதக்கம் வென்றார். காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்று தந்தவர் என்ற பெருமையை பெற்றார் ஜண்டுகுமார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கொடிக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சார வாகனங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்து கிடப்பதாக குற்றச்சாட்டு. கண்ணாடிகள் உடைந்து இரும்பு தகடுகள் துருப்பிடித்து பயன்பாடின்றி நிற்கும் குப்பை எல்லும் வாகனங்களை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல். நாளை மறுநாள் மற்றும் ஜூலை 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிப்பு. இன்று வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லையில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். 8 மாவட்டங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு.